அசிங்கமாக என்ற வார்த்தை பயன்படுத்துறாரு. பிச்சி போடலாங்க. ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் வேர்ட்ஸ். சாரி மாமா. உங்களை கருவறுத்து தாலி புதைக்கிறதுக்கு வந்தவன்டா நானு. திராவிடைய பெரியாரியம் ஒத்த நீங்க இவ்வளவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க. தமிழகத்தில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சது ஆகணும்ன்றான்ல சொல்லு. எப்படி சொல்றதுன்னு தெரியலடா. சீமானை பிரபாகரனுக்கு அடுத்தபடியாக தலைவராக மேற்கொண்டதாகவும் ஏற்றுக்கொண்டதாகவும் சீமான் தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கின்றார். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. பிரபாகரனுக்கு அடுத்தபடியாக சீமான் தான் தலைவரா? இது ஓவர் பிட் அவர் எடுத்துறாங்க. இல்ல, அது முற்று முழுதாக நாங்கள் மறக்கின்றோம். பிரபாகரன் இறப்புக்கு முன்பு சீமானிடம்தான் அடுத்த கட்ட நகர்வுகள் கொண்டு செல்ல வேண்டும், சீமானிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சீமான் சொல்வது எந்த அளவுக்கு உண்மை? நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். உண்மையில இது தவறான கருத்து. வெரி ராங் ப்ரோ. சீமான் நான் பிரபாகரனை சந்தித்தேன், பிரபாகரனிடம் ஆமைக்கறியை சாப்பிட்டேன், பிரபாகரனிடம் எடுக்கப்பட்ட புகைப்படம் என்று சொல்கின்றார். இதில் எது உண்மை? உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. ஆமை என்ற விஷயத்தில் ஒரு தூர நோக்கு சிந்தனை இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை நான் முற்றுமுழுதாக மறுக்கிறேன். மாட்டிக்கிட்ட பங்கு. எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டலான்னு பாக்குறீங்களா? சீமான் இலங்கையில பயணித்தாரு, போர் சமயத்தில் ஈழத்துல இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. அங்க என்ன நடந்தது? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு இப்பவே நீங்க பாம்பேல நீங்க என்ன செஞ்சீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஈழத்தில் போர் நடக்கும் போது மதுரையில் பாண்டியன் லாட்ஜில் விஜயலட்சுமியுடன் உல்லாசமாக இருந்திருக்கிறார். ஈழத்துல மக்கள் குத்து குத்தாக கொல்லப்படுறாங்க. அந்த சமயத்தில் சீமான் சற்றும் மனசாட்சி இல்லாமல் கல் மனதுடன் ஒரு காம வெறியுடன் அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. மதுரையில பாண்டியன் லாட்ஜில ரூம் போட்டு கூத்தடிச்சிருக்கிறாரு. அவனு கெட்டவல்லடி பின்ன கேடு கெட்டவன். எம்மணி இன்னைக்கு இது போதும் தான். ஒரு மனுஷன் பணத்துக்கு ரொம்ப ஆசைப்படவும் கூடாது, ஆசைப்படவும் கூடாது. போர்க்களத்துல இத்தனை உயிர் பலியாகிறாங்க. அந்த சமயத்துல ஈவு இரக்கம் இல்லாம something wrong. காமவீருடன் சீமான் செயல்பட்டு இருக்கிறாங்க. காமவெறி பிடித்த பொறுக்கித்தனமா பேசக்கூடிய, மிகவும் கீழ்த்தனமா பேசக்கூடிய, அயோக்கியத்தனமா பேசக்கூடிய சீமானை ஏற்றுக்கொண்டிருப்பதுதான். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தெரிந்து கொள்ள வேண்டும், பிரபாகரனை பின்பற்றிய நீங்கள் எந்த காரணத்துக்கு கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஏமாறக்கூடாது. நீங்கள் ஏமாந்தால் உங்களுடைய ஈழத்தினுடைய கனவு கலைந்து போகும், கரைந்து போகும். உங்ககிட்ட நான் அட்வைஸ் கேட்டனா திருமணத்துக்கு பிறகு என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் சீமானு கைல்வழியிடம் நடந்து கொண்டாரு. மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? அன்புதானே எல்லாமே. சீமான் நான் பிரபாகரனுடைய மகன் என்று சொல்றாரு, எல்லா மேடைகளிலும் சொல்றாரு. பிரபாகரனுடைய அண்ணன் மகன் கார்த்திக்கு ஒரு பதிவு போட்ட உடனே மிகவும் பச்சையாக அசிங்கமாக பிறப்பை முன்னிலைப்படுத்தி இப்ப பிரபாகரோட அண்ணன் மகன் தெரிவிச்ச கருத்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்கு. நீங்கள் பிரபாகரோட இருந்த புகைப்படம் நல்லதுமா. வாழ்க வளமுடன். டேய் போடா போடா கியூல போடா. அது பிரபாகரனை இழிவுபடுத்துவதற்கான சமம். அப்படிதான பொருந்தும். ஆஹா போட்டாண்டா நங்கூரத்தை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தலாம். ஆனா பச்சையாக அசிங்கமாக செவடியா பையன் என்ற வார்த்தை பயன்படுத்துறாரு. பிச்சி போடலாங்க. ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் வேர்ட்ஸ். சாரி மாமா. இருக்கும்போது பிரபாகரனுடைய மகன் சொல்லிட்டு கார்த்திகை தேவடியா பையன் என்ற வார்த்தை திட்டாருன்னா யார் திட்டார்? அவரு இன்னைக்கு விட்டு போதுமா? அவரை மக்கள், நீங்கள் ஊடகவியலாளர் நீங்கள் புரிந்து கொண்ட போல இந்த மக்களும் அவரை புரிந்து கொள்ளுவார்கள். பெரியார வேணான்ட்டாரு, திராவிட கட்சிகள் வேணான்ட்டாரு, தமிழக கட்சிகள் வேணான்ட்டாரு, நான் மட்டும் தான் வாழணும், நான் மட்டும் தான் இருக்கணும் என்ற நிலைக்கு சீமான் தன்னை முன்னிலைப்படுத்துறாரு. எதிர்கட்சிக்காரங்கிட்ட எவ்வளவு வாங்கின?
நீங்க எதிர்க்கட்சியா இருந்தப்போ எவ்வளவு கொடுத்திருப்பீங்க? இப்ப நீங்க அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு தெரிவிங்க. எங்களுக்கு சீமான் தேவையில்லை, எல்லோருமே தேவை. ஒரு சீமானை வைத்துக் கொண்டு நாங்கள் மற்றவர்களை பகைத்துக் கொள்ள மாட்டோம். ஏன்டா அப்படி பாக்குற? என்ன எங்கள் லட்சியம் கனவே ஈழ மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யும். அதற்காக யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சீமானுடைய பொறுக்கித்தனமான அரசியலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணரணமா ஆயிரும். யாருக்கு? யாருக்கோ. அந்த அளவுக்கு சீமானுடைய செயல்பாடுகள், அணுகுமுறைகள் மிகவும் வெறித்தனமாக, மிருகத்தனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அது மிகப்பெரிய ஆபத்தானது. அவன் போய் சொல்றான், அது மிகவும் ஆபத்தான மிருகம். இப்படி சீமான் வந்து திராவிடம் திராவிடம் என்று பேசிவிட்டு அதே திராவிடத்தை தூக்கி எறிந்து விட்டார். சாம்பார் ஆப்பு எனக்கு. இன்று பிரபாகரன் என்று பேசக்கூடிய சீமான் விரைவில் இல்ல, தற்போதே பிரபாகரனுடைய மதிப்பை குறைத்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். நாளை தூக்கி நிறுத்தி விடுவார். ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. அவனுக்கு அவன் பெரிய புடிங்க இருக்கலாம். அவன் பொட்டம்மானுடைய அடுத்த தலைவியா இருக்கலாம். பொட்டம்மானே மயிர் எனக்கு. இதை அப்படியே அனுப்புங்க. இவர்கள் நினைக்கிறதெல்லாம் நாங்க செய்துன்னு நினைக்கிறாங்க. அப்ப நீங்க எல்லாம் எனக்கு யாரு? எனக்கு ஒண்ணுமே கிடையாது. என் நிலத்துல வாழ்றதுக்கு நீங்க யாரும் தேவையில்லை. நான் வாழ்ந்துருவேன். சொல்லுங்க. ஏன் மௌனமா இருக்கீங்க? உங்களுக்காக பேசக்கூடியவங்க இங்க குற்றவாளியா இருக்கணுமா? அசிங்க பண்ணணுமா? வெக்க பண்ணணுமா? இங்க பாதிப்பு உள்ளாகணுமா? நாங்க காயப்படணுமா? போட்டு குடுக்குறியா? நீங்க அங்க அமைதியா உட்கார்ந்து இருப்பீங்க, அவன் கண்டபடி பேசிட்டு இருப்பான், எல்லாரும் வேடிக்கை பார்க்கணுமா? பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. உங்களை கருவறுத்து தாலி புதைக்கிறதுக்கு வந்தவன்டா நானு. திராவிடைய பெரியாரியம் ஒத்த நீங்க இவ்வளவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க, கொன்னு போச்சுட்டு தான் போவேன். புண்டாமன பெரியார வச்சு சோறுறீங்க. பெரியார் புண்டாமனுக்கு சோறு போட்டது நாங்கடா ஓத்தாளக. இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. சீமானுக்கு என்ற எந்த தொழிலும் இல்லை. இந்த அரசியலை வச்சு பிழைத்துக் கொண்டிருக்கின்றார். எப்படி ஈழத்தில் போர் நடக்கும் போது, ஈழத்துடைய போர் முடிவுக்கு வந்த பிறகு சீமான் எப்படி இருந்தார், இப்போது எப்படி இருக்கின்றார் என்று பாருங்கள். கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. அன்றைக்கு சீமான் ஏழ்மையாக இருந்தார். இன்னைக்கு சீமான் மிகப்பெரிய கோடீஸ்வரன், ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. ஒருத்தன் அயோக்கியத்தனமாக, பொறுக்கித்தனமாக, ஆபாசமாக, காமையருடன் பச்சையாக பேசிக் கொண்டிருக்கின்றான். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? அப்படிப்பட்ட நீங்கள் அந்த வீரத்துடன் எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும். அவங்கிட்ட இருக்க ஆப்ப பிடுங்கி நீ வேற ஆங்கில பிக்ஸ் பண்ண பாக்குறியா? இதே சீமானு மது போதையில பிரபாகரன் அவர்களை அசிங்கமாக ஒருமையில பச்சையாக பேசிக்கிறார். அந்த ஆடியோ குறி இப்போது விஜயலட்சுமியிடம் இருக்கின்றது. ஒரு பேச்சு சொன்னப்பா, கோர்த்து விட்டு போயிடாத யார்த்தையும். நான் சொல்ல மாட்டேன். ஆனா பூரா ரெக்கார்ட் ஆயிடுச்சு.